ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் வச்சு நம்ம சூப்பரான ஒரு பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். யாருமே பாவக்காய் வந்து சின்ன பிள்ளைங்கலாம் விரும்பவே மாட்டாங்க, ரொம்ப கசப்பாக இருக்குன்ட்டு. கசப்பே தெரியாத அளவுக்கு நம்ம சூப்பராக ஒரு அழகான ஒரு பொடி மாஸ் தான் செஞ்சு தரப்போகிறோம். இப்போ பாவக்காய் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்க விதையெல்லாம் சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் செய்கிற மாதிரியே உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதையும் நல்லா இன்னொரு கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்ல ஒரு பொடி மாஸ் மாதிரி நல்லா சூப்பராக வந்து வகுந்து விட்டு நல்லா கட் பண்ணி எடுக்கணும். நல்லா மெலிசாவும் கட் பண்ணணும், ரொம்ப மொத்தமாகவும் நம்ம கட் பண்ணிடக்கூடாது. எந்த அளவுக்கு பொடி மாஸாக நான் கட் பண்ணுறேங்கிறத வீடியோவில் பாருங்கள். நல்ல பொடி மாஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மெலிசான பதத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து இதுக்கு அதிக தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காவுக்கு வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம உப்பு சேர்த்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் இந்த பாவக்காவோட நல்லா வந்து வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விடுங்க. ஏன் அப்படின்னா முதல்ல நம்ம வெங்காயம் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பாவக்காய் வந்து எண்ணெயிலே வதக்கும் போது வந்து கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடும் ஆனியன் வந்து. அதனால் நம்ம பாவக்காய் கொஞ்சம் ஒரு பாதி அளவு நல்லா கலர் சேஞ்சு நல்லா ஒரு சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா இதுவும் அதுவும் ஈக்குவலாக நம்ம வந்து அழகாக வந்து நல்லா வதக்கிடலாம் எண்ணெயிலே போட்டு. இப்போ பாருங்கள், நல்லா பாவக்காவும் வெங்காயம் தெரியல எந்த அளவுக்கு நல்லா சுண்டி வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வதக்கி வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வந்து கசப்பே தெரியாத அளவுக்கு ஒரு சூப்பரான வந்து மசாலா தான் சேர்க்க போகிறோம். ஒரே ஒரு மசாலா சேர்த்தா போதும், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தா போதும். நான் வந்து இதுக்கு சுண்டி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க, எல்லா இடத்துலையும் மசாலா படுற அளவுக்கு. இப்போ நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ இதை நடுப்புற வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நான் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து 2 முட்டை தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கசப்பே தெரியாது, பாவக்காவும் நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் எனக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 2 முட்டையும் நான் வந்து நல்லா உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த முட்டையை வந்து எடுத்தவொடனே நல்லா கிளறிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் விடுங்க, ஒரு 5 நிமிஷம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. இப்போ வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே இது வந்து நான் ஒரு ஒரு சின்ன பிஞ்சளவு தான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ பெப்பர் பொடியும் நல்லா தூவிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வந்து கிளறி விடுங்க. பாவக்காவும் முட்டையும் நல்லா எல்லாமே கலந்து நல்லா பொடி மாஸ் அளவுக்கு நல்லா வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டு எடுங்க. இது நல்லா வெரைட்டி சாதத்துக்கெலாம் சாப்பாடுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்குங்கிறத க்ரீன் கார்டு கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நல்லா கிளறி விட்டாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்ல பொடி மாஸாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க வந்து பாவக்காயோட கசப்பு தெரியாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.